நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தெலீலாள் மேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு ரகசியத்தை சிம்சன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்லும் போது இந்த வசனத்தில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளில் அவள் பேசினது அவனுக்கு எப்படி இருந்துச்சா, அவன் இருதயத்துக்கு வெசனமா, அது ஒரு மாதிரி இருதயத்தை ஒட்டைக்கிற மாதிரி இருந்துச்சாம். 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி அவனை அவள் தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா வெசனப்பட்டு, சாகத்தக்கதாக ஆத்துமா வெசனப்பட்டு. இது அடுத்த கேட்டகரி. இது போலியானது. இவ யாரு? பெலிஸ்தருக்கு காட்டி கொடுக்கிறவ, காசு வாங்கியிருக்கிறா. இவ சிம்சோனுக்கு எதிரி. எதிரிகள் சில நேரத்தில் உங்களை இப்படி நெருக்குவாங்க பாருங்க. இது ஒரு வகையான தண்ணி. இது எப்படி தக்கதாக? சாகத்தக்கதாக. சிம்சனுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? யாராவது எதிரில் அழுதானா அவள் தான் உடஞ்சிருவான், அவன் க்ளோஸ். இதே மாதிரி சம்பவம் இன்னொன்று இருக்கு. 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சிம்சோனுடைய மனைவி அழுவா. 14-17 விருந்துண்ணுகிற 7 நாளும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். சிம்சோனுடைய இருதயம் பாருங்களேன். யாராவது அழுதாங்கன்னா சில நேரத்தில் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நெகட்டிவான ஆட்கள். அதாவது சொல்லி பார்த்தாங்க, அன்பின் நிமித்தம் சொல்லி பார்த்தாங்க, நம்ம கேட்கல. 2வது மிரட்டி பார்த்தாங்க, நம்ம கேட்கல. 3வது நம்ம வீக்னஸை பிடிப்பாங்க. எது வீக்னஸ்? நம்ம தேவசத்தை செய்ய விடாமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீக்னஸ் எதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்களை பிசாசு அனுப்புவான். இந்த வீக்னஸான பார்ட்டை தொடுவாங்க பாருங்களேன். சில ஆட்களுக்கு யாராவது அழுதாங்கன்னா வீக்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வீரமாக கிளம்புவான். சண்டை வரும் வீட்டில், 2 பேரும் சண்டை போட்ட உடனே கணவன் வீரமாக கிளம்புவார். அந்த மனைவி அழுதுருவாங்க பாருங்க. அதான் அவங்களோட கடைசி வெப்பன். அதை கையில் எடுப்பாங்க பாருங்க, அப்படியே உட்காந்துருவான் சேரில். இப்போ என்ன பண்ணுங்கிற அப்படிம்பா. நிறைய பேர்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு. சிலர் பார்த்துருக்கீங்களா? வீட்டை விட்டு கிளம்பும்போது பிள்ளை ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, அப்பா போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லும். இல்லை போனோம் அப்படிம்பாரு. அது அடுத்து அழ தொடங்கின உடனே இவரோட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் குறையும். அந்த கண்ணில் தண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பா அங்கேயே நிற்பார். அப்பா போயிட்டு வந்துடுறேன் போகவே மாட்டார். ஏன்? அந்த அழுகை இவருடைய வீக்னஸ். அந்த பிள்ளைக்கு அந்த வீக்னஸ் தெரியுது. அழுதா அப்பா விட்டுட்டு போக மாட்டாங்க. அன்னைக்கு நீங்கள் போகாமல் விட்டீங்கன்னா லைஃப் லாங் அந்த பிள்ளை அழுதுதான் எல்லாத்தையும் சாதிக்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடும், என்னுடைய அழுகை எங்கள் அப்பாவுடைய வீக்னஸ். நம்முடைய வீக்னஸை வச்சு அடிக்கிற குரூப் ஒன்று இருக்கு. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இவங்ககிட்ட உங்ககிட்ட வீக்னஸ்னு ஒன்று தெரிஞ்சு அவங்க தொடறாங்களா, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ என்னங்க செய்யணும்? அந்த சிம்சோன் அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அழுறியா? ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன், இது தேவனுடைய ரகசியம். உன்னை விட, உன் நேசத்தை விட என் தேவ நேசம் எனக்கு பேசு அப்படின்னு சொல்லி அவன் அங்கே நிரூபிச்சிருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, திரளான தண்ணீர்கள் என்னை அவிக்க மாட்டாது. நீ அந்த தண்ணீர்கள் எப்படி வேணாலும் இருக்கும். எந்த விதமான தண்ணி இருக்கும். இப்போ நம்ம தண்ணியே எடுத்துக்கோங்களேன், எத்தனை விதமான தண்ணி இருக்குது. இந்த எந்த தண்ணியும் என்ன அசைக்காதுங்க. ஏன்னா அவர் மேலே இருக்கிற அக்கினி இருக்குது. இந்த தண்ணி எல்லாத்த விட மேலான அக்கினி அது. நீ அழுதாலும் சரி, அன்பா சொன்னாலும் சரி, என்னை மிரட்டி பார்த்தாலும் சரி, என் வீக்னஸை நீ தொட்டு பார்த்தாலும் சரி, என் தேவன் மேலே உள்ள அன்பை மாற்ற முடியாது. அது என்னை ஒன்றுமே செய்யாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க பாருங்க, இதுதான் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பினுடைய உச்சம். இந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க. எனக்கு ஒரு நண்பனை தெரியும். அவர் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஊழியத்திற்காக முதலாக புறப்படுகிறார். அவருக்கு ஊழியம் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஊழியம். அவருக்கு ஒரு ஊழியம் ஏற்பாடாச்சு திருவனந்தபுரத்தில். சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு பஸ் ஏறுறாரு. அவர் மனைவி சொல்கிறாங்க, இல்லை போக வேண்டாம், நான் உங்களை விட்டுட்டு தனியாக இருக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இவர் மனைவி மேலே ரொம்ப நேசம், அதில் யாரும் குற்றமாகவே சொல்லலை. 5 மணிக்கு பஸ் ஏறுறாரு. அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிச்சு. நைட்டெல்லாம் பேசுது, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது, வந்துருங்கன்னு. காலையில் 5:30 மணி 6 மணிக்கு போய் இறங்குறாரு திருவனந்தபுரத்தில். 12-13 மணி நேரம் ட்ராவல். இறங்கினாரு. முழுவதும் அழுது அவளை அலட்டி கொண்டபடினாலே அவன் சாகத்தக்கதாக எதிரில் உள்ள பஸ் ஏறி திருப்பி சென்னைக்கு வந்துட்டார். அந்த ஊழியத்தை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு சொல்லிட்டாரு, என்னால் வர முடியல,
என்னால் மினிஸ்ட்ரிக்கு வரணும். ஏன்? அதுக்கு அவங்ககிட்ட பல காரணம் சொல்லிட்டாரு. இங்கே வந்துட்டாரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், மினிஸ்ட்ரிக்கு போனீங்களே, ஏன் வந்துட்டீங்க? இல்லை பிரதர், மனைவி ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, அழைப்பு கொடுத்து, மனைவியின் சம்மதத்தோடு தான் ஊழியத்துக்கு வந்தீங்க. ஊழியம் புறப்படுறதுக்கு முன்னாடியும் 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஊழியத்துக்கு வந்தீங்களா, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த மினிஸ்ட்ரியை முடிச்சிருக்கணும். ஏன்? ஊழியம் என்பது வேலை அல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒர்க்கு, அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? நான் நேரடியாக பார்க்குறேன், அவர் மினிஸ்ட்ரி போச்சு, அவர் ஊழியம் முடிஞ்சிருச்சு. போயிட்டு இன்னைக்கு வேற ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு கொடுத்த கனமான ஊழியம் அது. இன்னைக்கு 10ஓட 11 ஒரு ஊழியத்தை ஒரு மூலையில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். அந்த ஊழியத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் அழைப்பை விட்டு விட்டார்னு நான் சொல்ல வரேன். சில நேரங்களில் இந்த மாதிரி அழுகை, உங்கள் வீக்னஸ் உங்கள் மினிஸ்ட்ரியோடைய காரியத்தை மாத்திரும். பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை வேறு இடத்துக்கு போக சொன்னாரா, போங்க, தைரியமாக போங்க. வேலை ஸ்தலத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்து ஆண்டவர் வேற ஒரு நாட்டுக்கு போக சொல்கிறாரா, ஃபேமிலியாக போக சொல்கிறாரா, போங்க. அங்கே சொல்லுவாங்க, இல்லைப்பா இந்த நாடே நல்லா இருக்கு, இந்த கிளைமேட் நல்லா இருக்கு, நீங்கள் சொல்கிறது அங்கே பாலைவனத்துக்கு போக சொல்கிறீங்களே, சவுதி அரேபியாவுக்கு போக சொல்கிறீங்களே, நீங்கள் அபுதாபிக்கு போக சொல்கிறீங்களே, அங்கே போய் எப்படி இருக்கிறது? இங்கே பிள்ளைகளுக்கு எல்லாம் செட் ஆகிருக்கு சொல்லி பார்ப்பாங்க. கேட்க மாட்டார். இல்லைம்மா, ஆண்டவர் அங்கே போக சொல்கிறாரு. அடுத்து அவங்க எடுக்கிற கடைசி ஆயுதம், எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்து ஆளாளுக்கு அழுதுட்டு இருப்பாங்க. வீடே பார்த்தீங்கன்னா சாவு வீடு மாதிரி இருக்கும். இவருடைய இருதயம் உடையும். கடைசியாக சொல்வார், சரி பார்ப்போம், ஆஃபீஸில் கேட்டு பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு வேறொரு காரியத்தை வைத்திருந்திருப்பார். அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்திருப்பார். அங்கே போகாததுனால இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு பிரச்சனை ஒரு 6 மாதம் கழிச்சு. இப்போ இவர் சொல்லுவார், அங்கே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், கர்த்தர் அப்பயே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இப்போ நல்லா வேற மாதிரி இருக்கிறாங்க, கர்த்தர் கொடுத்த சான்ஸை விட்டுட்டேன். 6 மாதம் கழிச்சு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சில தண்ணீர் உன் கர்த்தர் உனக்கு மேலே வச்சிருந்த அன்பை அவித்து விட்டது. காட்ஸ் வில். காட்ஸ் வில்லுங்கன்னா என்ன? கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எப்போ செய்வோம்? அவர் மேலே அன்பு இருந்தால் செய்வோம். அந்த அன்பு தான் இந்த மாதிரி தண்ணீர்கள் அவிக்கும். அதான் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி தண்ணீர்கள் அன்பை அவித்து விட்டது. ஆனால் இங்கே மணவாட்டி சொல்கிறா, எந்த தண்ணியும் என்னை அவிக்காதுங்க. காட்ஸ் வில்லை செய்யறதை தடுக்கவே தடுக்காது. ஐ வில் டூ த காட்ஸ் வில் வாட் எவர் இட் இஸ். நீ அன்பினால என்னை தடுத்தாலும் சரி, என்னை மிரட்டினாலும் சரி, என் வீக்னஸை நீ தொட்டு பார்த்தாலும் சரி, என் தேவன் மேல உள்ள அன்பை என்னை விட்டு மாற்ற முடியாது. 2வது அந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 2வது வசனம் சொல்லுது, வெள்ளங்களும் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. வெள்ளங்களும் தணிக்க மாட்டாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வெள்ளங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் கொடுத்தான வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வலு சர்ப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 12ல் வலு சர்ப்பம் ஸ்திரீக்கு முன்பாக நின்றது. அந்த ஸ்திரீயை கொல்லும்படி, அந்த பிள்ளையை கொல்லும்படி அது ஒரு வேலை செய்து. என்ன செய்து? 15வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது அப்படின்னு. இந்த வெள்ளங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள், போராட்டங்கள். திரளான வெள்ளம் போல போராட்டம் வந்தும் அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் பாடியிருக்கிறோம். இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, சபைக்கு விரோதமான உபத்திரவம். இப்போ இந்த உபத்திரவத்தை தான் 2வது சொல்லுது. முதல்ல உள்ளது என்னது? நேசம், உலக பிரகாரமான மனிதர்களுடைய நேசம். 2வது வெள்ளம். வெள்ளங்கிறது உபத்திரவம். இந்த உபத்திரவம் தேவனை விட்டு என்னை பிரிக்காது. பவுல் அதே சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, பஞ்சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, எல்லாமே உபத்திரவம். இது எதுவுமே என்ன அவரை விட்டு பிரிக்காது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? நிறைய இடங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உபத்திரம் வரும்போது என்னதான் அன்பா இருந்தாலும் அந்த உபத்திரம் வரும்போது அன்புல ஒரு விரிசல் விழுவது இயல்பு. இப்போ ரொம்ப அந்யோன்யமான கணவன் மனைவி, அண்டர்ஸ்டாண்டபிள் கப்புள்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள கூட ஒரு விரிசல் வருது. எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாம் சுமூகமா இருக்கும்போது சுமூகமா இருக்கும். ஒரு சின்ன பொருளாதார பிரச்சனை வரும்போது இல்லையா, ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ள ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை, போராட்டம் ஒன்று வரும்போது இப்போ என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வருது. நான் சொல்றேன்,
உபத்திரவத்தில் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ அதுதான் அந்த உபத்திரவம் முடிஞ்ச பிறகு உங்களுக்குள்ள நேசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதான் இவர் சொல்லுது, வெள்ளங்கள் என் தேவன் மேல இருக்கிற என் அன்பை அணைக்காது. இந்த வசனம் சொல்லுது, வெள்ளங்கள் தணிக்க மாட்டாது, அப்படியே அணைச்சு போக பண்ணிருமா அந்த உபத்திரவம். பல குடும்பங்கள் இந்த உபத்திரவத்துல பிரிஞ்சு போச்சு. அன்பான கணவன் மனைவி தான். பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, உடனே அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பேச்சு கொஞ்சம் கடினமா மாறுது. ஆமா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை. சமீபத்தில் இந்த கொரோனா பிரச்சனை வந்தபோது ஒரு டாக்டருடைய சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க, ஒரு 7 minutes ரிப்போர்ட் அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொரோனா பிரச்சனைகள் வந்தபோது அதிகப்படியாக பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா கணவன்மார்கள், குறிப்பா தகப்பன்மார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் குடும்பத்தை அவர்கள் நல்ல நிலைமைக்கு வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு லாக்டவுன் வந்துருச்சு. அப்படி வந்த உடனே வீட்டில் அவர்களுக்கு கிடைக்கிறதான அந்த ரியாக்ஷன், இப்போ அவங்களால பழையபடி குடும்பத்தை நடத்த முடியல, கொஞ்சம் சிக்கனமா மாறுறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் வீட்டுக்குள்ள வருது, ஃபீஸ் கட்ட முடியல. 2 பிள்ளைகளுக்கும் ஆன்லைன்ல 2 பிள்ளைகளுக்கும் ஃபோன் வாங்கணும், வாங்க முடியல. இப்போ மாசம் வாடகை கட்டி இது பண்றதுக்கு தான் சரியா இருக்கு, எக்ஸ்ட்ராவா ஒன்றும் செய்ய முடியல. முந்தி நல்லா இருக்கும்போது பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ முடியல. முன்னாடியானா எல்லாமே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எது கேட்டாங்களோ எல்லாத்தையும் உடனே வாங்கி கொடுக்க முடிஞ்சு, இப்போ முடியல. ஏற்கனவே அந்த கணவன்மார்கள் அந்த தகப்பன்மார்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கானாமா, வேலை இல்லை, பிஸ்னஸ் டவுன்ல போகுது, இப்போ என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன நடக்கும்னு இருக்கானாமா. நடுவில் ஃபேமிலிலையும் அவனுக்கு என்ன கிடைக்கல, அன்பு கிடைக்கல. இதனுடைய விளைவு நமக்கு தெரியல. நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்களாமா, நிறைய பேர் மென்டலி அப்செட், சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டாங்களாமா. எத்தனையோ பெரிய பணக்காரங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களாம் தற்கொலை. என்ன காரணம்? பிஸ்னஸ் உடைய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் அந்த மனைவியோ அல்லது அவனுடைய தாயோ அல்லது அந்த பிள்ளைகளோ அவங்ககிட்ட காட்டுற அந்த நேசம் தான் வெளியே இருக்க அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு அவனுக்கு இருக்கிற ஒரே பலன். கவலைப்படாதீங்கப்பா, இருக்கட்டும், என்ன இப்போ முந்தைய மாதிரி இப்போ சாப்பிட முடியாது, அவ்வளோதானே, நீங்க இருக்கீங்களே அது போதும், திருப்பி இதெல்லாம் சரியாயிரும், 1 year 2 year அவள் தானே, அதுக்கு பிறகு எல்லாம் நார்மல் ஆகிடும். பிள்ளைகள் சொல்லி பாருங்க அப்பா கிட்ட, பரவாயில்ல டாடி, இப்போ இல்லைன்னா என்ன, நீங்க எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, இருக்கிற ட்ரெஸ் நாங்கள் போட்டுக்கிறோம், அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு வாங்கிக்கிறோம், சொல்லி பாருங்க. அப்பாவுக்கு உங்க மேல நேசம் 100 மடங்கு கூடும். அது அவனுக்கு பலன். என்ன ஆயிடுது, அந்த உபத்திரவம் அந்த அன்பை தனித்து விடுகிறது. நம்ம பேசுற ஒரு வார்த்தை, சுருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, நல்ல நாளும் பொழுதுமா வீட்டில் ஒரு பண்டிகை கொண்டாடுறது கூட வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் இருதயம் உடையுது. உடனே அந்த உபத்திரவம் அவனுடைய அந்த அன்பை அப்படியே உடைச்சு போகுது. அது வரைக்கும் இருந்த குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசல். பல நேரங்களில் அவன் காட்ட மாட்டாங்க வெளியே, அதோட ரியாக்ஷன் 6 மாதம் கழிச்சு நடக்கும், வேற எதுலையாவது காட்டுவாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க, முந்தி மாதிரி நீங்க இல்லை, நீங்க முந்திய விட இப்போ ரொம்ப கோவப்படுறீங்க. ஆமா, 6 மாசமா அவன் எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சிருந்துருக்கிறான். அதனுடைய விளைவு தான் அது. பைபிள் சொல்லுது, எந்த உபத்திரவமும் என் தேவன் மேல இருக்கிற அன்பை மாற்றாது. உபத்திரவம் பிரச்சனையை சால்வ் பண்ணாதுங்க. உபத்திரவத்தில் பிரச்சனை அதிகமாகும். அது ஆகாம நம்ம பார்த்துக்கணும். மனைவியும் கணவனும் உட்காந்து பேசணும். அதே மாதிரி தான் சொல்றேன், எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு பிசாசு கொண்டு வந்து வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும், அந்த வெள்ளங்கிறது பிரச்சனையை குறிக்கும், சத்ருவை குறிக்கும், உபத்திரவத்தை குறிக்கும். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் கூட அந்த அன்பு, இயேசு என்ன நல்லா வைக்கும் போது நல்லா இருந்தேன், ஏன் இப்போ யோபு வாழ்க்கையை பாருங்க, அது கொடுத்தார் அவர் எடுத்தார். இது ஒரு பெரிய பிரச்சனையா, போங்கப்பா, திருப்பி என்னை அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீத ராஜாவா உட்கார வச்சவரும் அவர் தான், கீழே இறக்குனவரும் அவர் தான், திருப்பி கொண்டு உட்கார வச்சவரும் அவர் தான். அவரால் அது முடியும். நடுவில் வரக்கூடிய இந்த சின்ன ஹர்டல்ஸ், சின்ன போராட்டங்கள் அந்த அன்பை மாத்திரக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் இந்த கொரோனா பிரச்சனை வரும்போது அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விட்டார்கள்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அது எப்படி மினிஸ்ட்ரியை விட்டாங்க? அப்போ எங்கிட்ட ஒரு சில ஊழியர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க, ஏன் இப்படி போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னா, நாங்கள் உட்காந்து எல்லாரும் அவங்ககிட்டலாம் பேசணும். பேசும்போது ஒன்று தெரிஞ்சிச்சு, அவர்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்புல மினிஸ்ட்ரிக்கு வரல. அவங்க அந்த நேரத்தில் ஒரு எமோஷனல்ல யாரோ சொன்னாங்க, சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துட்டாங்க. ஆனால் பிரச்சனை வந்தபோது அவர்களால் அதில் நிற்க முடியவில்லை.
அதே நேரத்தில் இதே கொரோனா பிரச்சனையில் அவர்களை பார்க்கிலும் கஷ்டப்பட்ட எத்தனையோ ஊழியர்கள் உண்மையும் உத்தமமாக, ஏன் சில நேரங்களில் மாதாந்திரத்துக்கு அவங்களுக்கு தேவையான பிரச்சனை கூட வந்துச்சு இந்த கொரோனாவில். அது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. அவர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்றார்கள். கர்த்தருக்கென்று அந்த நேரத்தில் போய் ஊழியம் பண்ணாங்க. இன்னும் சொல்லுவேன், குடும்பமாக ஊழியம் பண்ணாங்க. சில ஊழியர்கள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதம் எப்படி நான் சர்ச்சு வாடகை கட்ட போகிறேன்னே தெரியல, இந்த மாதம் நான் எப்படி பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய போகிறேன்னு தெரியல. ஏன்னா இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற விசுவாசிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சபையில் நிறைய போதகர்களை நான் பார்க்குறேன், வர்றதெல்லாம் அவங்க வச்சுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் கொடுப்பாங்க, சேவிங்ஸ் ஒன்று இருக்காது, நல்லது இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, உடனே எல்லாரும் சொல்லுவாங்க சேவிங்ஸ் தான் நல்லா இருக்குமே. இல்லைங்க, இந்த மாதிரி நேரத்தில் தான் காக்காவை பார்க்க முடியும். காக்கா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. அப்போ சில போதகர்கள் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இந்த சபை வாடகை கட்டுறதே கஷ்டமாக இருந்துச்சு. அவர்கள் ஆனால் தேவனுக்கு வைராகியமாய் நின்றார்கள். இது போன்ற வெள்ளங்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள எங்கள் அன்பை ஒரு நாளும் அது மாற்றாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், கடைசி வரைக்கும் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தானே உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு. அது கர்த்தரால் வர சுதந்திரம் நீங்க தானே ஒப்பு கொடுத்தீங்க. அதை கொடுத்த கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு எங்க பிரச்சனை வருது தெரியுமா? நான் ஓகேங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், எல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைங்க கஷ்டப்படுது, அதுதான் என்னால் தாங்க முடியல. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நடத்தின ஆண்டவர் என் பிள்ளையும் நடத்துவாருங்கிற வைராகியம் உங்களுக்கு வரணும், அந்த விசுவாசம் வரணும். நான் என்ன நடத்துறது கர்த்தர், என் பிள்ளைய நடத்துறதுக்கு அவர் என்ன கொடுக்கல, என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கிறாரு, நடத்துகிறது அவர். என்னை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நிறுத்தின என் ஆண்டவர் என் பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாருன்னு ஆண்டவர்கிட்ட பிள்ளையை ஒப்பு கொடுங்க. நம்ம யாருங்க பிள்ளைகளுக்கு? கடைசி வரைக்கும் பிள்ளைகள் கூட இருந்து நம்ம காப்பாற்றிடுவோமா? ஒரு நாள் வரும், இந்த உலகத்தை நாம் கடந்து போவோம். நம் பிள்ளைகள் நாம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ற காலம் ஒன்று வரும், வருகை தாமதித்தால். அப்பா அவங்களுக்கு உதவி இருக்க போறது யாரு? அப்பா அவங்களை கூட இருந்து பாதுகாக்க போறது யாரு? இந்த உலக பிரகாரமான தகப்பன் போவான், ஆனால் பரலோகத்தின் தகப்பன் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளை விட்டு போக மாட்டார். நான் சொல்றேன், இப்பவே ஒப்பு கொடுங்க, தைரியமா இருங்க, நீங்க விசுவாசத்தோட இருங்க, நீங்களும் தைரியமா இருங்க. எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை மாற்றாது. அதில் வசனம் சொல்லுது, எந்த வெள்ளமும் என்னை அணைக்காதுங்க. அதுதான் மிக முக்கியம். கடைசியாக அந்த வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், அதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக வசனம் சொல்லுது, தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு பக்கம் தேவனுடைய அன்பை வச்சுட்டு மறுபக்கம் நீங்க இந்த வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் வச்சிட சொல்றார், மொத்த சொத்தையும் வச்சிட சொல்றார். இப்போ கிறிஸ்துவின் அன்பா சொத்தா? வசனம் சொல்லுது, இதுல ஒண்ணு கூட என்னுடைய காரியத்தை செய்யலாது, எல்லாத்தையும் அசட்டை பண்ணப்படும். அட போங்கடா அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்களாம். ஏன்? கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு அப்பேற்பட்டது. எத்தனை ஊழியர்கள், இன்னைக்கு ஊழியர்கள், அவங்க அந்த காலத்துல கிறிஸ்துவுக்காக ஒரு பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வைராக்கியமாய் வந்தார்கள். அன்னைக்கு வரும்போது கோடீஸ்வரன், எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ சாட்சிகள் இருக்கு, எத்தனையோ சாட்சிகள். ஒரு போதகருடைய அம்மா, அவருடைய சாட்சியை நான் படித்தேன். கோடீஸ்வரங்க, ஒரே மக, மொத்த சொத்தம் அவங்களுக்கு தான். ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்காக வேற நாட்டில் இருக்கிற ஜெப வீட்டுக்கு அவங்க ஒப்பு கொடுத்து போறாங்க. அந்த தகப்பன் தன் கையை பிடிச்சிட்டு அழுதார், மகளை போயிடாத, ஊழியமாச்சே. அவர் சொன்னாங்க, இல்லப்பா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, என்னை தயவு செஞ்சு நீங்க ஒப்பு கொடுத்து அனுப்புங்க. அவர் அனுப்பி வச்சார். தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? மாசம் 1000 ரூபாய். நான் சொல்றது 60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்பாக உள்ளதான ஒரு சாட்சி, புத்தகத்தில் உள்ள சாட்சி. யோசித்து பாருங்க, 1960s 1950s 1000 ரூபாங்கிறது எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அந்த 1000 ரூபாயை மாசம் அனுப்புவாரா? அந்த தாய் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? மணி ஆர்டர் வருமா, ஜப வீட்டில் வாங்குவாங்களாம், வாங்கி பக்கத்தில் இருக்க காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்களாம். ராக்லன்னு ஒரு பெரிய ஊழியர், அவரை பற்றின சாட்சியை எவ்வளோ கேட்டிருக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து அவருக்கு சொந்த செலவுக்கு பணம் குடும்பத்தார் அனுப்புவாங்களாம். அதை வாங்கி வாசலில் நிற்கிற வரியர்கள் வந்து தெரிய நினைப்பாங்களாம். வரியவர்கள் அவங்க கிட்ட 1ஆம் தேதி அப்படி மொத்தத்தையும் பிரித்து கொடுத்துட்டு அவர் போயிட்டே இருப்பாராம். ஏன்? இந்த சொத்து எதுவும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை பிரிக்காது. இது எல்லாம் மற்றவங்களுக்கு, எனக்கு கிறிஸ்துவின் அன்பு போதும். ஏங்க அப்படி? அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவர் மேலே உள்ள அன்புங்க. இது எதை கொடுத்தாலும், இன்னைக்கு பாருங்க கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு எப்படி மாறிப்போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காலத்தில் வந்தவங்க
இன்னைக்கு அந்த கிறிஸ்துவை வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. அன்பு போயிருச்சு. இன்னைக்கு எதெல்லாம் அசட்டை பண்ணாங்களோ, தேவையில்லையா, எனக்கு அன்பு போதும், கிறிஸ்து போதும்னு சொல்லி வந்தாங்களோ, இன்னைக்கு அந்த கிறிஸ்துவை வச்சு சம்பாதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் விட்டோம், கிறிஸ்து இன்னைக்கு தராரு. கிறிஸ்து தரல. கிறிஸ்து தர்றது கரெக்டா அளவா தான் இருக்கும். கிறிஸ்து அளவுக்கு மீறி தர மாட்டாரு. கிறிஸ்து 4 தலைமுறைக்கு பேங்க்ல சொத்து தரவே மாட்டார். நான் வசனத்திலிருந்தே சொல்லுவேன், 4 தலைமுறைக்கு சொத்து கிறிஸ்து தரமாட்டார். பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் எஃப்டில 10 கோடியை போட்டு வைக்க கிறிஸ்து தரமாட்டார். உங்க சொந்த அக்கவுண்ட்ல 10 கோடி 20 கோடி போட்டு வைக்க கிறிஸ்து தரமாட்டார். இது அன்பு கிறிஸ்துவை தாண்டி வேற எங்கேயோ போயிருச்சு. எதெல்லாம் ஒரு காலத்தில் அசட்டை பண்ணமோ, இன்னைக்கு அதையெல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ராஜாவை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் பேர் ஹென்றி நான் நினைக்கிறேன். அவர் ஒரு பெண்ணை நேசித்தார். அவர் ராஜவம்சத்தை சாராத பெண். அப்போ அப்பா கிட்ட போய் சொன்னார். அவர் ஒரு மகாராஜா. போய் சொன்னார், நான் இந்த மாதிரி ஒரு மகளை விரும்புகிறேன். உடனடியாக அவங்க சொன்னாங்க, முடியாது, ஒரு சாமானிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது, அரச குடும்பம் ஒத்துக்கொள்ளாது, நீ அவளை மறந்து விடு. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ராஜ்யபாரம் தேவையில்லை, நான் நேசித்த என் பெண் எனக்கு வேண்டும். அவன் ராஜ்யபாரத்தை முடிய திறந்து விட்டு போயிட்டார். இப்ப கூட இங்கிலாந்துல இளவரசராக இருக்கிற ஒருத்தர், அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜ்யபாரத்தை வேண்டாம்னு சொல்லிட்டார். எங்களுக்கு ராஜவம்சத்தினுடைய எந்த ஒரு இதுவும் வேண்டாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்ப அந்த நேசம் எல்லாத்தையும் மறக்க பண்ணுது பாருங்க. நான் திருப்பி ஒரு நெகட்டிவ் கம்பேரிசனை சொல்றேன். ஒரு உலக பிரகாரமா நேசிக்கிறவங்க ஒரு நேசத்துக்காக அவங்க வாழ்ந்திருந்த வாழ்க்கை, வசதி, தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க பாருங்களேன். போய் கஷ்டப்படுறாங்க, ஆனா அது சந்தோஷமா கஷ்டப்படுறாங்க. தாய் தகப்பன் போய் பார்த்துட்டு கேட்குறாங்க, இப்படி செல்லமா வளர்த்த என் மக இப்படி ஒரு குடிசைக்குள்ளே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே. அந்த பெண் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்ன நல்லா வச்சிருக்காருமா, நான் சந்தோஷமா இருக்கிறேன். பொய் சொல்லாதம்மா, வீட்டில் இருக்கும்போது நீ எப்படி இருந்த, அது அங்க. இங்க அவர் கூட இந்த வாழ்க்கை வாழ்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த நேசம் இந்த பாடுகளை மறக்க பண்ணுது. இது எல்லாத்தையும் தாய் தகப்பனுடைய அந்த எல்லாத்தையும் அசட்டை பண்ணுது. நான் அந்த மாதிரி செய்யறது சரின்னு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு நேசம் தேவன் பேர்ல வரணும். அதான் சொல்லுது, இந்த வீட்டில் உள்ள மொத்த ஆஸ்தியும் கொடுத்தாலும் சிலர்லாம் ஒரு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. சிலர்லாம் கொஞ்சம் பணம், அப்பா அம்மா கிட்ட இருக்கிற சொத்து, ஊழியத்துக்கு போனா அது போயிடுமே, அவங்க நம்ம இந்த ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், இல்லை எதையாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வீட்டுகளோட வந்துட்டோம்னா சொத்து மொத்தம் அண்ணனுக்கு கொடுத்துருவாங்க, நமக்கு ஒன்றும் வராதே. ஞானமா செயல்படணுமா? ஒரு ஞானமும் தேவையில்லை. கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்து போதுன்னு சொல்லி பாருங்க. அந்த நேசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நேசம் உங்களை உயர்த்தி கொண்டு போய் ஒரு பக்கத்தில் உட்கார வைக்கும். அதான் வசனம் சொல்லுது, திரளான சொத்துக்கள் இருந்தாலும் அது கிறிஸ்துவின் நிமித்தம் அசட்டை பண்ணப்படும். அதெல்லாம் தேவையில்லையா? அதான் பவுல் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார். இந்த நேசம்தான் அவர் எதிர்பார்க்கிறது. அதான் வசனம் சொல்லுது, அவர் மேலுள்ள நேசம் அக்கினி சுவாலை மாதிரி. திரளான தண்ணீர்களும் மக்களுடைய நேசமும் வெள்ளங்களும் உபத்திரவமும் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் என்னை பிரிக்காது. அந்த ஒரு வசனத்தை, இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த வசனத்தை அப்படியே தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டினவர் தான் பவுல். அதைத்தான் கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கா? ஏன்னா இதே மாதிரி ஒரு நேசம்தான் தேவனுக்கு நம்ம மேலே இருக்கு. நாம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் மேல் உள்ள நேசம் அக்கினி ஜுவாலை ஆண்டவரே, அது பற்றி எறிகிறதப்பா. எந்த வேலை, வெளிநாட்டில் இருக்கிற வேலையோ, மக்களோ, நேசமோ, உலகத்தின் நேசமோ, பாசமோ, அழுகையோ, கண்ணீரோ, உபத்திரவமோ, போராட்டமோ, மிரட்டலோ, எதுவும் எங்களை அசைக்காது. நீங்க சொன்னதை கடைசி வரைக்கும் நாங்க செஞ்சு முடிக்க உங்க மேல இருக்கிற இந்த நேசம் எதுவும் எதை கொட்டி கொடுத்தாலும், உலகத்துல இருக்கிற மொத்தத்தையும் கொடுத்து கிறிஸ்துவை விட்டுடுனா, கிறிஸ்துவுக்காக நான் உலகத்தை விடுவேனே ஒழிய ஒரு நாளும் கிறிஸ்துவை விட மாட்டேன். கிறிஸ்துவுக்காக என் ஜீவனையும் விடுவேனே ஒழிய என் ஜீவனுக்கு பயந்து நான் கிறிஸ்துவை விட மாட்டேன்.
அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கடைசி வரைக்கும் தாங்கப்பா. முடிவு வரையும் இந்த நேசத்தோடு கூட இருக்க. இந்த உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு இல்லை டாடி, உங்க நேசம்தான்ப்பா. கடைசி வரைக்கும் எங்க மேல இருக்க, உங்க மேல இருக்க எங்க அன்பு மாறாம குறையாம இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.